நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும்போது பொதுமக்களிடம் இதர பொருட்களையும் வாங்க சொல்லி ஊழியர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கு பதில் அனாவசிய பொருட்களை விற்பனை செய்து கல்லாக்கட்டை நினைக்கும் விடிய அரசின் தில்லாலங்கடி வேலை குறித்து விரைக்கிறது இந்த தொகுப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, மண்ணெண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு நியாய விலைக் கடைகளுக்கு கொண்டு வரப்படும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எடை குறைவாக இருப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் விற்பனை டார்கெட் வைத்து விடியா திமுக அரசு ஊழியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து மன உளைச்சல் ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது அத்தியாவசிய பொருட்களை வாங்க வரும் பொதுமக்களிடம் சோப்பு, பவுடர் போன்ற இதர அனாவசிய பொருட்களையும் வாங்க ரேஷன் கடை ஊழியர்களுக்கு டார்கெட் விதிக்கப்பட்டுள்ளதாம். ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனை டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இடங்களுக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் டார்கெட் வைத்து விற்பனை செய்ய நிர்பந்தம் செய்யப்படுவதாக ரேஷன் கடை ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அப்படி கொடுக்கும் டார்கெட் முடிக்கவில்லை என்றால் பணிமாற்றம் செய்யப்படுவீர்கள் என ரேஷன் கடை ஊழியர்களை அதிகாரிகள் மிரட்டுவதாக தெரிகிறது. பொதுவாக ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் சோப்பு, பவுடர் போன்ற இதர பொருட்களை பொதுமக்கள் விரும்பினால் மட்டுமே அவர்களுக்கு விற்பனை செய்ய முடியும். ஆனால் தற்போது மக்கள் வாங்க விரும்பவில்லை என்றால் கூட சோப்பு, பவுடர் போன்ற அனாவசிய பொருட்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துமாறு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அதிகாரிகள் நிர்பந்தம் விதித்துள்ளனர். ஏற்கனவே நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எடை குறைவாக இருப்பதால் பொதுமக்களுக்கும் கடை ஊழியர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு வருகிறது. இப்படியான சூழலில் நியாய விலை கடை நிர்வாகம் மறைமுகமாக புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளதால் என்ன செய்வது என தெரியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் புலம்பி வருகின்றனர்.